தல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மங்காத்தான்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அங்க ஷூட்டிங் ஸ்பாட் கிளிப் எடுத்து வெங்கட் பிரபு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அங்க தல பைக் வச்சு ரெடியா நின்றுட்டு இருக்காப்ல வண்டி எடுத்து ஸ்பீடா போறதுக்காக. அங்க வெங்கட் பிரபு சொல்றாப்ல அவர் ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா வருவாரு, எல்லாம் தள்ளி போங்கன்னு. அவர் என்னத்த ஸ்பீடா வருவா போறான்னு சொல்லிட்டு நம்ம நல்லா நினைச்சிட்டு இருப்போம். ஆனா வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சது மனுஷன் மின்ன வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஆவாப்ல. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளவு பதட்டமா இருந்துச்சுன்னா அப்ப அங்க இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இப்ப ரீசெண்டா வலிமைன்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. கொரோனா பீரியட்ல வந்தனால அந்த படம் விட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா வலிமை அப்டேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல ஒரு பெரிய இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது. அதனால ஒரு அப்டேட்டா ஒரு கிளிப்பா எடுத்து போட்டிருந்தாங்க. ஒரு பிரிட்ஜில் வந்து பாத்தீங்கன்னா தலை பைக் வச்சு நின்றுட்டு இருக்காப்ல, வண்டி ஓடிட்டு இருக்கும்போது வீலிங் பண்றேன்னு சொல்லிட்டு பின்னாடி தொப்ப கட்டின்னு வந்துட்டாரு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துக்காக ஓடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே சொல்ல, ஏன் தலை இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேள்வி கேட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிளிப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் கேட்டாங்க அந்த படத்தை விட்டீங்களா இல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு. இல்ல நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் ஒன்று வருது. அங்க வந்து பாத்தீங்கன்னா தலையும் ஆரவும் ஒரு காருக்குள்ள ரேஷ் டிரைவிங்கா வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் வச்சு பிறண்டு போய் விழுது. உள்ள டேஷ் கேமரால பார்த்தா ரெண்டு பேருமே மாத்தி விழுந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோன் கிளிப், இந்த பக்கமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோன் கிளிப்னு சொல்லிட்டு ஒரு 3 வீடியோ காட்டுறாங்க. இதை நான் கேட்கறேன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட் சீனா இல்ல ஷூட்டிங்ல எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான்றது யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப ஆரவ முகத்தை பார்க்கணுமே, மரண பயம் வந்து பாத்தீங்கன்னா கண்ண தெரியுது. நான் என்ன சொல்றேன்னா, தல இந்த ரிஸ்கான ஸ்டண்ட்லாம் எதுவுமே வேணா. நீங்க தியேட்டர்ல ஒரு ஸ்கிரீன்ல பிரசன்ஸ் கொடுத்தாலே போதும். அது கொண்டாடத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பெரிய கூத்து என்ன வைக்கிட்டு இருக்குன்னா, தளபதி ஃபேன்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு மீம்ஸ் வாரே நடந்துட்டு இருக்கு. யார் ரியலான ஸ்டண்ட் பண்றா, யார் கிரீன் ஸ்கிரீன் வச்சு ஸ்டண்ட் பண்றாங்க, அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். Until then, stay tuned for மகேஷ் மைண்ட் வாய்ஸ். வண்டி யார் ஓட்டுறது? சிட்டியா? ஐயோ டாக்டர் ரிஸ்கே வேணா. நீ வரலையா? இல்ல டாக்டர், வயிறு கொஞ்சம் கலக்குற மாதிரி இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க டாக்டர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.